லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். குட்கா முறைகேடு வழக்கு எம்பி எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் எடுக்கலாம். சுரேஷ், வணக்கம். சுரேஷ், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சுரேஷ், வணக்கம். தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை லஞ்சம் பெற்றுக் கொண்டு விற்க அனுமதித்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், சி.வி. ரமணா, முன்னாள் டிஜிபி, சென்னை காவல்துறையின் முன்னாள் ஆணையர் உள்ளிட்ட மத்திய மாநில அரசு உயர் அதிகாரிகளுக்கு எதிராக 2022 ஆண்டு நவம்பர் மாதம் கூடுதல் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்கொண்ட சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் ரமணா, விஜயபாஸ்கர் ஆகியோர் குற்றம் சாட்டப்பட்டிருக்க காரணத்தினால் இந்த வழக்கை எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி எழில் வளவன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கை ஆகஸ்ட் 2 விசாரணைக்கு பட்டியலிட வேண்டும் என்று எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 2 தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.